أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن حسن الحديث كتاب الله فإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹுக்கே உரியன. சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை துயர்ந்த தோழர்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் எம்மை படைத்து அல்லாஹ்வை மாத்திரமே வணங்கும்படி அல்லாஹ் எம்மை கட்டளையிட்டிருக்கின்றான், எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். அந்த கட்டளை வழிநடத்துவதற்காக ரசூல்மார்களையும் அல்லாஹ் இந்த உலகுக்கு அனுப்பி வைத்தான். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அல்லாஹ் இறுதி தூதராக தேர்ந்தெடுத்தான். இறுதி மார்க்கத்தை பூரணப்படுத்தும் போது என்னையும் நீங்கள் இறுதி தூதர் முஹம்மதை மாத்திரம்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், நான் சொன்னதையும் எதை உங்களுக்கு முஹம்மது கொண்டு வந்தாரோ அதைத்தான் நீங்கள் மார்க்கமாக கிடக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சட்டமாக பதிவு செய்திருக்கின்றான். எனவே நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றும் போது அல்லாஹ்வையும் அவனது ரசூலையும் மாத்திரம் பின்பற்றுமாறு உங்களை நான் வன்மையாக என்னை கண்டித்து சொல்வதோடு உங்களையும் கண்டிக்கின்றேன். எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கும் ரசூலுடைய சுன்னாவுக்கும் எதிராக இருக்கின்றதோ அதையெல்லாம் முழுமையாக எங்கள் வாழ்க்கையிலே ஓரங்கட்டிவிட்டு அல்லாஹ் எந்த ஒரு அடியானை மர்ம நாளையிலே எனது அடியார்கள் என்று அழைப்பானோ அந்த அடியானாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் மாற்ற வேண்டும் என்பதையும் நான் ஒரு பிரார்த்தனையாக அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் பல்வேறுபட்ட கொள்கைகளை நாம் காண்கிறோம். இந்த உலகத்தில் சுமார் 650 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அதிலும் 180 கோடி மக்கள் தான் இஸ்லாத்துக்குள்ளே இருக்கின்றார்கள். 500 கோடி மக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரே கணத்திலே கொள்கை ரீதியாக அவர்கள் இஸ்லாத்தை விட்டு அப்பால் பெற்று விட்டார்கள். 150 கோடி சுமார் மக்களை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களிலே அதிலும் அதிகமானவர்கள் இஸ்லாத்துக்கு அப்பால் பெற்றிருக்கிறார்கள். ஷியாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், மதுஹப்வாதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள்,
தரீக்காவாதிகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் சிந்திக்கும் போது அல்லாஹ் ஒரு சொற்ப குழுவைத்தான் சொர்க்கத்துக்கு எடுப்பேன் என்று அல் குர்ஆனிலே வாக்களித்திருக்கின்றான். அந்த குழு யார் என்பதுதான் ஒவ்வொரு சமூகமும் போட்டி போடுகின்றார்கள். இந்த நீங்கள் இந்துக்களை எடுத்துக்கொண்டாலும், கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டாலும், பௌத்தர்களை எடுத்துக்கொண்டாலும், நெருப்பு வணிகளை எடுத்துக்கொண்டாலும், குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறான். இந்த உலகத்திலே யாரெல்லாம் இந்த சமூகங்கள் எல்லாம் இந்த கொள்கையில் இருப்பார்களோ அவர்கள் அவருடைய கொள்கையை பற்றி சந்தோஷப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். காலையிலே நாம் எழும்புகிறோம். எழும்பினால் நாங்கள் ஹய்யா அலா ஸலாத் ஹய்யா அலா ஸலாத், தொழுகைக்கு வாருங்கள் தொழுகைக்கு வாருங்கள் என்று சொன்னால் நாங்கள் பள்ளிவாசலை நோக்குவோம். எங்கள் போன்ற ஒரு மனிதன் மணி அடித்தால் கோயிலை நோக்கி செல்வான். இந்த ரோனை நாம் எடுத்துக்கொண்டால் பன்சலைக்கு செல்லுகிறான். இந்த ரோனை எடுத்துக்கொண்டால் கபருக்கு செல்லுகிறான். இந்த ரோனை போன்ற கண்ணுள்ள காதுள்ள கையுள்ள என்போன்ற ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால் வித்தியாசமான முறையிலே ஒவ்வொரு இலாவுகளையும் ஆண்டவர்களையும் வணங்குவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் சில நேரங்களிலே அல்லாஹ்வை நாங்கள் தொழுவோம், எங்களுக்கு குறைவான உணவுகள் வழங்கப்படும். அவன் விக்கிரகத்தை வணங்குவான், அவன் எங்களை விட அதிகமாக செல்வ செருக்கிலே வாழ்வான். சில நேரங்களில் நாங்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைகளே டேஞ்சரா, அல்லது நாங்கள் வணங்கக்கூடிய இறைவன் வித்தியாசமாக பார்க்கின்றானா, அல்லது அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் இந்த உலகத்தை ஆட்சி விடுகின்றார்களா என்று சில நேரங்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு மனுஷன் தள்ளப்பட்டு விடுகின்றான். எனவே இந்த உலகத்திலே ஒவ்வொரு சமூகத்திலும் கடவுள் கொள்கைகள் இருக்கின்றது, இறை கொள்கையை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் நாங்களும் ஒரு இறை கொள்கையோடு இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறோம். நாங்கள் ஏன் அதை சொல்ல வேண்டும்? அது சொல்வதால் எங்களுக்கு நன்மை என்ன? ஏன் நாங்கள் அதை சொல்வதால் மற்ற சமூகங்கள் எங்களை விட குறைந்து காணப்படுகின்றார்களா? அறிவிலே அவர்கள் குறைவானவர்களா? ஆதிக்கத்திலே குறைவானவர்களா? ஆளுமையிலே குறைவானவர்களா? கண்டுபிடிப்புகளிலே குறைவானவர்களா? எதிலே சோரமோ இருக்கிறார்கள்? ஒரு படி எங்களை விட உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் இதான் உண்மையான ஒரு கொள்கை என்று பரிபூர்ணமாக நாங்கள் சந்தேகத்துக்கிடமில்லாமல் எங்கள் உள்ளங்களிலே கேள்விகளை கேட்டு இது சரிதானா என்று அந்த அடிப்படையில் நாங்கள் பின்பற்றுகின்றோமா என்று ஒரு கணம் சிந்தித்தால் இந்த உலகத்திலே இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்க முடியாது. இந்த உலகத்திலே கொள்கைகள் வேறுபட்ட கொள்கைகள் தலை தூக்க முடியாது. மனிதர்கள் சிந்திக்க தவறுகின்றார்கள், முஸ்லிம்கள் சிந்திக்க தவறுகின்றார்கள். யாரெல்லாம் கொள்கைவாதிகளாக இருக்கின்றார்களோ அந்நியவர்களும் சிந்திக்க தவறிவிடுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்திலே மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கின்றான், ஒரு விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கின்றான், அணுவை கண்டுபிடிக்கின்றான். ஒரு பெரிய கண்டுபிடிப்புகளை பிடித்துவிட்டு வாயிருந்தும் பேசாத, கையிருந்தும் பிடிக்காத, கண்ணிருந்தும் பார்க்காத, காதிருந்தும் கேட்காத, காலிருந்து நடக்காத ஒரு உருவத்தினமே சரண்டர் ஆகிறான். ஒன்னாலதான் நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறான். நீ தான் உன் மூலம்தான் இதை நான் பறக்க வைப்பேன் என்று அவன் சொல்லுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, மனிதனுடைய அறிவு கொள்கை ரீதியாக அதை மங்கி போடுவதை நான் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் தூதராக வருகிறார்கள், இந்த ஏகத்துவத்தை பரப்புகிறார்கள். பல்வேறுபட்ட கொள்கையான யூதர்கள் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், நெருப்பு வணங்கி இருக்கின்றார்கள், மரத்தை வணங்கக்கூடிய இருக்கின்றார்கள், மண்ணை வணங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வித்தியாசமான ஒரு கொள்கையை சொல்லுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு அல்லாஹ் இல்லை. இந்த கொள்கையை சொல்லும் போதுதான் லாத்தை வணங்கியவர்கள், உஸ்ஸாவை வணங்கியவர்கள், ஹுபுலாவை வணங்கியவர்கள், மனாத்தை வணங்கியவர்கள், காற்றுக்கு ஒரு தெய்வம், மழைக்கு ஒரு தெய்வம், பெண்ணுக்கு ஒரு தெய்வம், நோய்க்கு ஒரு தெய்வம், இவ்வாறு பல்வேறுபட்ட தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தவர்கள் ஒரு கணம் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். எங்கள் லாத்தை நாம் எடுத்துக்கொண்டால், மனாத்தை எடுத்துக்கொண்டால், உஸ்ஸாவை எடுத்துக்கொண்டால், ஹுபுலாவை எடுத்துக்கொண்டால்
இவர்களுக்கெல்லாம் குடும்பங்கள் இருக்கின்றன. வத்தை தெய்வமாக எடுக்கிறோம், சுவாயை தெய்வமாக எடுக்கிறோம், யகூதை தெய்வமாக எடுக்கிறோம், நஸ்ரை ஆண்டவனாக எடுத்துக் கொள்கிறோம். இவர்களுக்கெல்லாம் தாய் தந்தையர்கள் குடும்பங்கள் இருக்கின்றார்கள். ஆனால் முகமது ஒரு கடவுளை சொல்லுகிறான். முகமது எங்கள் அப்பாலே ஒரு இலாவை அவர் அறிமுகப்படுத்துகிறான். அந்த முகமதுடைய ஆண்டவருடைய குடும்பங்கள் யார் என்பதை நாங்கள் கேட்க வேண்டும் என்று மக்கத்து முஸ்லிம்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடமே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய கொள்கை வார்தாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் அல்லாஹ்வாக புரிந்து கொண்டால் எந்த ஒரு மனிதன் எதுக்குமே அசைந்து போக மாட்டான், எதற்குமே விலையாக மாட்டான். எந்த சக்தியால் அவனை அசைக்க முடியாது. எந்த இடத்தில் தன் உயிரை கொடுப்பதற்கு அவன் தயாராகி விடுவான். அல்லாஹ்வை சரிவர புரிந்து கொண்டால் வருகின்றார்கள் என்ற முஸ்லிம்கள் கேட்கிறார்கள், யா முஹம்மத், எங்களுடைய கடவுளுக்கு அப்பால் ஒரு கடவுளை அறிமுகப்படுத்துகிறாய். நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு, நாங்கள் வணங்கக்கூடிய இலாஹ்களுக்கு தாய் இருக்கின்றார்கள், தந்தை இருக்கின்றார்கள், சாட்டாவடி அப்பாக்கள் இருக்கின்ற குடும்பமே இருக்கின்றது. நீ எந்த ஒரு அல்லாஹ்வை சொல்லுகிறாயோ ஒரு அல்லாஹ்வுடைய குடும்பம் யார் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, குல் சூராக்கள் என்று சொல்லுவோம். சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹ் அஹத் என்று சொல்லுவோம். அதை நபிகள் நாயகம் அதை பெருமைப்படுத்தி சொன்னார்கள். காலையிலும் ஓதுவார்கள், மாலையிலும் ஓதுவார்கள். குல்லல்லாஹ் சூரத்தை 3 முறை ஓதினால் முழு குர்ஆனையும் ஒரு குர்ஆனை ஓதி நன்மை கிடைக்கும் என்று கூட சொன்னார்கள். தன் ஹசன் ஹுசைன் தன் பேரப்பிள்ளைகளுக்கு படுக்கும் போது பல துஆக்களை ஓதுவதோடு இதையும் ஓதி தடை விடுவார்கள். அப்படிப்பட்ட மகிமையான ஒரு சூரத்தை நபிகள் நாயகம் அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய குடும்பம் யார் என்று. அல்லாஹ்வை விடை சொல்லுகிறான். குல், நபியே சொல்லு, அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் தான். அந்த கேள்வி ஏன் கேட்டோம் என்று அவர்கள் திணறக்கூடிய அளவுக்கு குல் சூராவை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுகிறார்கள். நபியே நீர் சொல்லும், என் அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன், அவன் அகலாகவே இருப்பான். சூரத்து காபிலே அல்லாஹ் சொல்லும் போது கடைசியிலே, நபியே குல் இன்னமா அன பஸரும் மித்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித். இந்த சமூகத்துக்கு நீ என்ன சொல்ல வேண்டும்? அந்த சமூகத்தை பார்த்து சொல்லும், உங்களை போன்ற நான் ஒரு மனிதன். உங்களுக்கு என்ன பலகீனங்கள் இருக்கின்றதோ அந்த பலகீனம் எல்லாம் எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு என்ன நாளாந்த தேவை இருக்கின்றதோ அந்த தேவையெல்லாம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த வசரும் இதிலுக்கும் உங்களை போன்ற நான் ஒரு மனிதன். ஆனால் உனக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்? உங்களுக்கு எனக்கும் யூஹா இலை அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித். அல்லாஹ் ஒருவன் தான் என்று, ஒரே ஒருவன் தான் அல்லாஹ் என்று எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. இதை தவிர வேற எந்த வித்தியாசம் உங்களுக்கும் எனக்கும் இல்லை என்று சொல்லி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொடுக்கிறான். எனவே சொல்லுகிறார்கள், நபியே நீ சொல்லும், அல்லாஹ் ஒருவன், அவன் அகதாகவே இருப்பான். அல்லாஹ்வுடைய ஆட்சியிலே அல்லாஹ் யாரையுமே கூட்டி சேர்க்க மாட்டான். வலா யுஸ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா, ஒருவனை கூட அல்லாஹ் பங்காளியாக ஆக மாட்டான். பங்காளியாக ஆக்குவது இறைவனுக்குண்டான பண்பு இல்லை. இந்த உலகத்திலே வானத்தை பாதுகாக்கிறான், பூமியை பாதுகாக்கிறான், செவ்வாய் மண்டலங்களை பாதுகாக்கிறான். சுனாமி வருகிறது, பூமி எழுச்சி வருகிறது, புயல் வருகிறது. இந்த உலகத்திலே யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? எந்த அரசால் முடியும்? எந்த விஞ்ஞானத்தால் முடியும்? அவன் தான் அகதாக இருந்து கொண்டிருக்கிறான். நேற்று நேரத்திலே காற்றுகளை வேகமாக வீச செய்வான், நினைத்தால் வேகமாக வெள்ளத்தை பெருக்கெடுக்க செய்வான், அவன் நினைத்தால் பூமி எழுச்சி ஏற்படுத்துவான், நினைத்தால் சுனாமி ஏற்படுத்துவான். யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த உலகத்தில் அகதாகவே ஒருவனாகவே அவன் இருப்பான். சுமார் 650 கோடி மக்கள் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். ஆனால் மனிதர்கள் மாத்திரம் அந்த 650 கோடி மக்களுக்கு சுமார் சாதாரணமாக பார்த்தால் 300 கோடி கிலோ உணவு தேவை. பயிர் பூச்சிப்புழுக்கள் இருக்கின்றன, மிருகங்கள் வாழ்கின்றன. அதாவது உயிரினங்களிலே கரையை விட கடலிலே கூடுதலான உயிரினங்கள் வாழ்கின்றன. அத்தனைக்குமே அந்த அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த பூமியிலே ஒன்றும் குறைந்து போவதில்லை.
எந்த நாட்டிலும் உதவி கேட்கவில்லை. அவன் பஞ்சத்தை பற்றி சொல்லுவதில்லை, பசியை பற்றி சொல்லுவதில்லை, எனக்கு இவ்வளவு தொகை தாருங்கள் பிச்சை கேட்பதில்லை. அகதாகவே இருந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலே மண்ணிலே இருந்து கொடுத்து கொண்டிருக்கின்றான். எதுவுமே அவனுடைய பொக்கிஷத்தில் குறையாமல் ஒரு தனித்தவனாக இருந்து இந்த உலகத்திலே ஆட்சி பண்ணக்கூடியவன் தான் அல்லாஹ் என்று நபியை அறிமுகம் செய்வீராக. அடுத்ததாக நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அல்லாஹ் சமத், அல்லாஹ் இறைவனாக யார் இருக்க வேண்டுமோ இந்த பண்பெல்லாம் இருக்க வேண்டும். அவன் தேவையற்றவனாக இருக்க வேண்டும். மனிதனுக்கு உண்டான எந்த ஒரு தேவையும் இறைவனுக்கு இருக்கக்கூடாது. பசி இருக்கக்கூடாது, அவனுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது, அசதி ஏற்படக்கூடாது, மலசலம் கழிக்கக்கூடாது, அவனுக்கு வெவ்வேறு எந்த ஒரு தேவையும் இருக்கக்கூடாது. மனித பலையினங்களில் ஒரு பலையினம் இருந்தாலும் அவன் இறைவனாகவே இருக்க முடியாது என்று நபியை சொல்லு என்று சொல்லுகிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுது சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். ஆயத்து குர்ஸிலே எங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு ஆயத்து குர்ஸ். அல்லாஹ் அதிலே சொல்லுகிறான், அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அல்லாஹ் இல்லை. ஹய்யுல் கய்யூம், அவன் உயிரானவன். சில நேரங்களில் அல்லாஹ் சில நாட்கள் மரணித்து சில நாட்கள் அவன் உயிர்ப்பிப்பான் என்ற ஒரு கொள்கை இந்த உலகத்தில் இருக்கிறது. அதற்காக அல்லாஹ் பெயர் சொல்வான் ஹய்யூன், அவன் உயிரானவன். கய்யூம், நித்திய ஜீவன், என்றுமே மரணிக்க மாட்டான், என்றுமே சாக மாட்டான். லா தஅஹுது சினத்துன் வலா நௌம், அவனுக்கு தூக்கமோ அசதி ஏற்படாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் நீங்கள் இறைவனாக ஏற்றுக்கொள்கின்றீர்களா, ஆண்டவனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு வணங்குகிறீர்களா, அந்த வணங்கப்படக்கூடிய பண்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? அவனுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது. தூக்கம் இருந்தால் இந்த உலகத்திலே ஒருவன் கேட்கும் போது இறைவன் தூங்கிக் கொண்டிருப்பான். இந்த மக்கள் தூங்க விடுகின்றார்களே இல்லை என்று பிரச்சனை அவனுக்கு உண்டாகிவிடும். இறைவன் சாப்பிடும் போது மனிதர்கள் பசிக்கு என்று கேட்பார்கள். இறைவனுக்கே பசி இருக்கிறது, எவ்வாறு மற்றவருடைய பசியை தீர்க்க முடியும்? இறைவன் மனசல் கழிக்கும் போது யாராவது உன்னை கேட்டால் வெறுப்படைந்து விடுவான். என்னால் மனமும் கழிக்க முடியாது, செலவும் கழிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, சமத், அல்லாஹ் தேவையற்றவன். எந்த லாத்தை வணங்கினார்களோ, எந்த உஸ்ஸாவை வணங்கினார்களோ, எந்த மனாத்தை வணங்கினார்களோ, எந்த ஹுபலாவை வணங்கினார்களோ அவர்கள் எல்லாம் திடுக்கிடுகிறார்கள். முகமதுடைய பெயரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு தாய் இருக்கின்றது, தந்தை இருக்கின்றார், சாஜா வரியப்பாக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் சாப்பிடுகின்றார்கள், மலஜலம் கழிக்கின்றார்கள். ஆனால் முகமது எந்த ஒரு இறைவனை சொல்லுகிறானோ அந்த இறைவனுடைய பண்பிலே ஒரு பண்பும் எங்கள் ஆண்டவர்கள் தூங்கினார்கள், எங்கள் ஆண்டு களைப்படைந்தார்கள், அசதி ஏற்பட்டு விட்டது. கிறிஸ்தவ மதத்திலே பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதர் சென்று கொண்டிருக்கின்றார், பசி ஏற்படுகிறது, ஒரு மரத்துக்கு பக்கத்திலே செல்லுகிறார். போனால் அந்த மரத்திலே கனி இல்லை, நீ என்றுமே காய்க்காமல் போய்விடு என்று சபிக்கிறார். அந்த மரம் பட்டதாக பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இறைவனுக்கு பசி வருகிறது, மரத்தை நாடி செல்லுகிறார், அந்த மரத்திலே பழம் இல்லை, உடனே உண்டாக்காமல் அந்த மரத்தை சபித்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, மனித சமூகத்திலே கொள்கைகள், ஏன் இந்த சமூகங்கள் கபருக்கு செல்லுகிறார்கள், ஏன் இந்த சமூகங்கள் ஆபத்திலே யாமுய் என்று அழைக்கிறார்கள், ஏன் இயேசு என்று அழைக்கிறார்கள், ஏன் அநியாயமாக சாம்பராணிகளுக்கும் ஊதுபதிகளுக்கும் பணங்களை செலவு செய்கிறார்கள்? அல்லாஹ்வை அல்லாஹ்வாக அவர்கள் சரியாக விளங்கவில்லை, அல்லாஹ்வை அல்லாஹ்வாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தான் என்ன கொள்கையில் இருக்கின்றோம் என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அடுத்ததாக ஆரம்பிக்கிறார்கள், லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் இல்லை. அல்லாஹ் என்ற ஒருவன் இருந்தால் அவனுக்கு மகன் இருக்கக்கூடாது, பிள்ளை ஊட்டி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருந்தால், பிள்ளை குற்றம் செய்தால், ஒரு இறைவன் பிள்ளையை தண்டித்தால் இந்த உலகமே குறை சொல்லும். இறைவன் ஒரு பிள்ளையை மன்னிக்கின்றான் இல்லை என்று, அவ்வாறு மன்னித்தாலும் குறை சொல்லும். பிள்ளைக்கு ஒரு சட்டம், ஆனால் மற்றவர்களுக்கு சட்டம் என்று இந்த சமூகம், உலக சமூகமே குறை சொல்லிவிடும். ஆனால் சில நேரங்களிலே எங்கள் எல்லோருக்குமே தெரியும். உதாரணமாக கத்தார் நாட்டை எடுத்துக்கொண்டால், தந்தை இருக்கும் போதே மகன் ஆட்சிக்கு வருகிறான்,
தந்தையுடைய ஆட்சியை கைப்பற்றுகிறான், தந்தையை முடங்க வைக்கிறான், நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று வந்து விடுகிறான். சில நேரங்களில் அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள், இறைவனுக்கு பிள்ளை இருந்தால் ஒருவன் சொல்லுவான் நான் அமெரிக்காவை ஆள வேண்டும், மற்றவன் சொல்லுவான் ரஷ்யாவை ஆள வேண்டும், ஒருவன் சொல்லுவான் கடலுக்கு நான் அதிபதியாக இருக்க வேண்டும், ஒருவன் சொல்லுவான் நான் மலைக்கு அதிபதியாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். இறை குடும்பங்களை நீங்கள் படித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு இறைவனுடைய குடும்பங்கள் ஏற்பட்ட பிரச்சனை, இந்துக்களுடைய இறைவர்களாக இருந்தாலுமோ எந்த மதத்துடைய இறைவர்களாக இருந்தாலுமோ குடும்பங்களிலே பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பிரச்சனைகளை நபிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், வலம் யூலத், அவருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, குல் சூராவை லேசாக ஓய்விடுகிறோம். குல்லுல்லாஹ் சின்ன பிள்ளைகளுக்கு அதை லேசாக சொல்லுவோம். ஒரு பிள்ளைகளை மனம் கேட்கும் போது குல் சூரா ஓது பார்ப்போம். ஏன்? ஆகவே சிறிய சூரா, லேசாக பாடமாகக்கூடிய ஒரு சூரா, பாட வரக்கூடிய சூரா. சில நேரங்களில் தந்தைமார்கள் மற்றவர்களுக்கு பிள்ளையுடைய மன்னத்தை அறிமுகப்படுத்த வேற சூறாக்களை சொல்ல மாட்டார்கள். மகனே அல்லது மகளே குல்லா சூரா ஓதுங்கள், பிள்ளை உடனடியாக ஓதிவிடும். ஆனால் அந்த தந்தையும் அதை அறியவில்லை, அந்த மகனும் அதை அறியவில்லை. காலாகால ஓதப்படுகின்றது. அவருடைய ஆழமான அகலமான விஷயத்தை அறிந்தால் நாங்கள் எங்கோ போயிருப்போம், எங்கள் ஈமானியத்தை எங்கே சென்றிருக்கும், இந்த உலகத்தில் அத்தனை கொள்கைகள் உடைச்சது நாசமாக்கி இருக்கும். நாங்கள் புரிந்து கொள்ளாமல் ஓதுகிறோம், புரிந்து கொள்ளாமல் நாங்கள் வாசிக்கிறோம், புரிந்து கொள்ளாமலே நாங்கள் இருந்து வருகிறோம். வலம் யூலத், தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இயேசுநாதரை ஆண்டவனாக எடுத்துக்கொண்டால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசாவை பெற்றெடுக்கிறார்கள். அது அல் குர்ஆன் சொல்லுகிறது, பைபிளும் சொல்லுகிறது. எல்லா உதர்களும் கிறிஸ்து ஏந்து கொண்ட ஒரு விஷயம். ஆனால் ஆண்டவனுடைய தாய் முந்தியா ஆண்டவன் முந்தியா? தாய் ஆண்டவன் படைத்தது மரியத்தையா அல்லது மரியத்தை வேற ஒரு ஆண்டவன் படைத்தானா என்ற கேள்விக்கெல்லாம் தேறுகிறார்கள். நபியெல்லாம் அந்த இஞ்சிலை படித்திருந்தார்கள், தௌராத்தை வாசித்திருந்தார்கள். இஞ்சிலையும் தௌராத்தை வாசித்தவர்களே வந்தார்கள். அதனால் தான் சொன்னார்கள் லம் யூலத், தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவு இலக்கியமான இலக்கணமான வசனங்களை அவர்கள் ஓதி காட்டினார்கள். அவர்கள் திணறுகிறார்கள், திக்குகிறார்கள். நாங்கள் வணங்கக்கூடிய அந்த லாத், தாய் இருக்கிறது, தந்தை இருக்கிறது, மனாத்துக்கு தந்தை இருக்கிறது, உஸ்ஸாவுக்கு தந்தை இருக்கிறது, வத்துக்கு தந்தை இருக்கிறது, சுவாவுக்கெல்லாம் தந்தைமார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்களே, தூங்கினார்கள், களைப்படைந்தார்கள், பசி தின்றார்கள், பசிக்கு சம்பாதித்தார்கள், பசிக்கு சாப்பாடு கேட்டார்கள். ஆனால் இந்த முகமது சொல்லக்கூடிய இறைவனுக்கும் நாங்கள் வணங்கக்கூடிய கடவுளோடு உள்ள வித்தியாசத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டு திணறுகிறார்கள், பயிற்சியில்லாமல் வாய் முடித்தார்கள், சிந்திக்க ஆரம்பித்தார்கள். அதிலே அவர்கள் கொள்கையை சிந்தித்து இஸ்லாத்துக்கு படிப்படியாக வர ஆரம்பித்தார்கள். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நபியல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், இந்த உலகத்திலே ஒன்றுமாக நீங்கள் காணக்கூடாது, உங்களால் அவனை பார்க்க முடியாது, கற்பனை செய்ய முடியாது, கற்பனை செய்தான் இந்த தெய்வம் என்று நீங்கள் வைக்க முடியாது, அதற்காக ஒரு அடையாளப்படுத்த முடியாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அவன் இந்த உலகத்தில் அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி முடிக்கிறான். வேற வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவன் போல யாரும் இல்லை என்று அல்லாஹ் வேற வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, இவ்வாறு தான் நாங்கள் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே இஸ்லாமிய சமூகங்கள் தடுமாறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய சக்திக்கு அளவுகோல் விடக்கூடாது. ஃபலா தضربுல் அம்சால் ஃபைன்னஹு யضربுல் அம்சால். அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணமே சொல்லக்கூடாது. அல்லாஹ்வை உங்களுக்கு உதாரணம் சொல்லுகிறான். அல்லாஹ் உதாரணமாக சொல்லுவார்கள், ஒரு பஸ்ஸிலே 100 பேர் பிரயாணம் செய்கிறார்கள், அந்த 100 பேரும் ஒரே நேரத்தில் மரணித்தால் எப்படி அல்லாஹ் உயிரை வாங்குவான், மலக்கு எப்படி உயிரை வாங்குவார் என்று கேட்டால் அதுக்கு சிலர்கள் தத்துவமாக வழக்கம் சொல்வார்கள். உதாரணமாக ஒரு 100 பல்பு இருக்கிறது, அந்த 100 பல்புக்கு ஒரு சுவிட்ச், அந்த ஒரு சுவிட்சை ஓபன் பண்ணினால் அந்த 100 லாம்புகளும் 100 போல
என்று இந்த உதாரணம் எல்லாம் சில நேரங்களிலே அதனுடைய இயக்கமே பிழையாகிவிடலாம். சில நேரங்களில் 100 10 பத்தலாம், அல்லது 1 பத்தலாம், அல்லது 50 பத்தலாம். அல்லாஹ் அதுக்குத்தான் சொல்லுகிறான், ஃபலா தவரிபுல் அம்சால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணம் கற்பிக்க கூடாது. அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் சொன்ன அரசின் இருந்து அவன் எப்படி கண்காணிக்கின்றான், அப்படித்தான் நாங்கள் நம்ப வேண்டும். அவன் எவ்வாறு கண்காணிப்பான், இப்படி கண்காணிப்பானா, அப்படி கண்காணிப்பானா, அல்லது அல்லாஹ்வுடைய கேட்கக்கூடிய துஆவுக்கு அல்லாஹ் விடை சொல்லி விடுவானா என்ற கற்பனைக்கு நபிகள் நாயகம் கொடுக்கவில்லை. வலைஸ லஹு குஃபுவன் அஹத், அவனை நீங்கள் இந்த உலகத்திலே ஒப்பிட்டு மனிதனுக்கோ மனித அல்லாத படைப்புகளுக்கோ அல்லது கண்டுபிடிப்புகளுக்கோ ஒப்பிட்டு நீங்கள் உதாரணம் சொல்லாதீர்கள். அல்லாஹ் உதாரணம் சொல்லுகின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை பற்றி வேறு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, சில போது அல்லாஹ்வுடைய விஷயத்திலே சில புத்தகங்கள் கூட எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை 40 நாள் கனவில் கண்ட அடியார் பெரியார், இவ்வாறு சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். சில நேரங்களில் சீத்தான் கூட அல்லாஹ் மாதிரி தோற்றமளித்து அல்லாஹ்வை பார்த்த மாதிரியே காட்டி விட்டுருவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா யுத்ரிகுல் அப்சார் ஃபைன்னஹு யுத்ரிகுல் அப்சார், அவனை உங்களால் பார்க்கவே முடியாது, அவன் எல்லாத்தையுமே பார்ப்பான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுல்லாஹ், இந்த உலகத்திலே மரத்திலே இருந்து ஒரு இலை விழுந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் விழாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சில நேரங்களில் ஆச்சரியமாக இருக்கும், இந்த உலகத்தில் எவ்வளவு காடுகள் இருக்கிறது, காட்டை அழிக்கக்கூடாது கவர்மெண்ட் சட்டம் போடுகிறது, இந்த காட்டிலே உள்ள இந்த இலையெல்லாம் விழுந்தால் அது அல்லாஹ்வுக்கு ஒரு இலை கூட தெரியாமல் விழ முடியுமா? இதைத்தான் அல்லாஹ் சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான். அல்லாஹ்வை நீங்கள் விளங்க வேண்டுமா, உங்கள் ஈமானியத்தை நீங்கள் கடமையாக்க வேண்டும். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே, இந்த கொழும்பிலே அல்ல, இந்த நாட்டிலே அல்ல, முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கிறது, அந்த மரத்தில் இருந்து ஒரு இலை விழுந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் விழாது என்று நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆழமான அறிவை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாங்கள் பதறுகிறோம், பதட்டமடைகிறோம். நாங்கள் கேட்காமலே கண்ணை தந்தான், நாங்கள் கேட்காமலே வாயை தந்தான், நாங்கள் கேட்காமலே காதுகளை தந்தான், நாங்கள் கேட்காமலே கையை தந்தான், நாங்கள் கேட்காமலே வானத்தை படைத்து வைத்திருந்தான். நாங்கள் பிறப்பதற்கு முன்னால் வானம் படைக்கப்பட்டிருந்தன, பூமி படைக்கப்பட்டிருந்தன, விவசாய வளங்களை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருந்தான், சூரிய சந்திர மண்டலங்களை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருந்தான். நாங்கள் வாழக்கூடியதுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அல்லாஹ் வைத்திருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய விஷயத்திலே சந்தேகமான பார்வையோடு அல்லாஹ்வை நாங்கள் பார்க்கிறோம், சந்தேகமாக நாங்கள் நம்புகிறோம். அவருடைய வணக்கத்தை செய்வதற்கு எங்களுடைய உள்ளங்கள் திறப்பதில்லை. ஆக குறைந்த ஜும்மா நாளையில் கூட உரிய நேரத்தில் இந்த ரப்புக்காக, இந்த ரப்பு நான் படைப்பதற்கு முன்னால் நாங்கள் வாகனத்திலே வருகிறோம், நாங்கள் ஆடையை அணிந்து வருகிறோம், செருப்பை அணிந்து வருகிறோம், சாப்பிட்டு விட்டு வருகிறோம். நாங்கள் எந்த சக்தியும் இல்லாத போது எங்களுக்கு முன்பதாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருந்தான். அந்த ரப்புக்கு நான் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும், அந்த ரப்புக்கு எவ்வளவு நான் கண்ணியம் கொடுக்க வேண்டும். எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு இலையை கூட, உலகத்திலே இருக்கக்கூடிய மரங்களிலே ஒரு இலை விழுந்தாலும் அதை அறிகின்றான் சொன்னால் இந்த பெரிய அல்லாஹ் அறிந்திருக்க மாட்டானா? இந்த பெரிய உருவம் எனக்கு தெரியாதா? அவனை மீறி எனக்கு கஷ்டங்கள் வருமா என்று உணர்ந்தால் நாங்கள் அமைதியாக வாழ்வோம், நாங்கள் அமைதி நிம்மதியாக இருப்போம், நாங்கள் யாருக்குமே அசைந்து போக மாட்டோம், எந்த சின்னத்துக்கு அஞ்ச மாட்டோம், யாருடைய உயிரிலும் நாங்கள் பொறாமைப்பட மாட்டோம். ஏன் நாங்கள் தடுமாறுகிறோம்? எங்கள் ரப்பை சிந்திப்பதை நாங்கள் தவறு விடுகிறோம், சிந்திப்பதற்கு நாங்கள் எங்கள் சிந்தனையை செலுத்துகின்றோம் இல்லை. அதனால் தான் இந்த இஸ்லாமிய உலகங்கள் தடுமாறிக் கொண்டிருக்கின்றது. சொல்லுவார்கள், அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், பானிலும் இருப்பான், பருப்பிலும் இருப்பான் என்று இவ்வாறான ஒரு சித்தாந்தத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்லுகிறான். சில நேரங்களில் விளக்க குழப்பங்கள் ஒரு ஹதீஸிலே வருகிறது. மறும நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஒரு மனிதனிடம் கேட்கிறான், ஒரு மனிதனை பார்க்கிறான், பார்த்து கேட்பான், நான் பசியாக இருந்தேன், நீ உலகத்தில் இருக்கும்போது காரணமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாய், எனக்கு நீ உணவளிக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்பான். அந்த மனிதன் சொல்லுவான், யா ரப், யா அல்லாஹ், நீ ஹைருர் ராஸிகீன், உணவளிப்பதிலே சிறந்தவன், நீ பசித்திருந்தாயா? இல்லை. உன் சமூகத்தில் இந்த மனிதன் பசித்திருந்தான், அவன் பசியோடு இருக்கும் போது நீ தாராளமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாய், அவனுக்கு நீ உணவளித்திருந்தாய், அங்கே நீ கண்டிருப்பாய், என்னை நினைவு குறிப்பாய். இன்னொருவனை கேட்பான், நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீ ஆடை வழங்க இல்லை, உனக்கு வசதி வாய்ப்பு தந்து கூட ஆடை வழங்கவில்லை, நீ ஆடை இல்லாமல் இருந்தாயா? நீ ஆடை உற்பத்தி செய்பவன், நீ ஆடை வழங்குவன், உனக்கு நாங்கள் ஆடை தரவா? இல்லை. இந்த மனிதன் சமூகத்திலே ஆடை இல்லாமல் இருந்தான், நீ 10-15 ஆடைகளை வைத்திருந்தாய், அந்த மனிதனுக்கு நீ கொடுத்திருந்தால் அங்கே நீ நினைவு கூர்ந்திருப்பாய். அடுத்தாக கேட்பான், நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னை வந்து பார்க்கவில்லை, யா அல்லாஹ், நீ நோயாளியா? நீ தான் நோய்களை எல்லாம் மாற்றுவோனாச்சே. இல்லை. ஒரு சமூகத்தில் என்ன மனிதன் நோயாளியாக இருந்தான், அவனை பார்க்காமல் கணக்கெடுக்காமல் இருந்தாய், அவனை நீ பார்த்திருந்தால் அங்கே என்னை நினைத்திருப்பாய். இவ்வாறான சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உங்கள் இரத்த நாடி விரும்பை விட நான் நெருக்கமாக இருக்கின்றேன். அப்படி என்றால் அல்லாஹ் எங்களிலே இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாரூனை மூசாவை பார்த்து சொல்லுகிறான், இத்ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, ஃபிரௌனுக்கு நீ ஃபிரௌனிடம் செல்லுங்கள், அவன் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான். இன்னி மஅக்கும் அஸ்மஉ வரா, நான் உங்களோடு இருந்து கொண்டு நான் நீங்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டும் அங்கே என்ன நடக்கின்றது பார்த்து கொண்டும் இருப்பேன், பயமில்லாமல் செல்லுங்கள் சொல்லுகிறான். இதையெல்லாம் வச்சு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். வேற வசனங்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அல்லாஹ் அரசில் இருக்கின்றான் என்று பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் மிஹ்ராஜ் செல்லும் போது அல்லாஹ்வை சந்திக்க மேலே சென்றார்கள், வானலோகத்துக்கு தான் சென்றார்கள், கீழே அவர்கள் செல்லவில்லை. ஒருபோது கட்டுக்கடங்காத ஒரு அடிமையை ஒரு சஹாபி தோழர் நபியிடம் கொண்டு வருகிறார். ஒரு அடிமை பெண் கொண்டு வந்து முறையிடுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இது எனது அடிமை பெண், இந்த அடிமை பெண் என்னை கட்டுப்படுகின்றாள், இல்லை, இவனுக்கு நீங்கள் புத்துமை சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகத்திடம் முறையிடுகிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் பெண்ணை பார்த்து கேட்டார்கள், யூத பெண், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்று கேட்டார்கள். அந்த பெண் அல்லாஹ் பிஸமா, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று சொல்லுகிறாள். மன்னனே, நான் யார் என்று கேட்டார்கள். அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொன்னாள். யூத பெண் அல்லாஹ் வானத்தில் இருக்கின்றான் என்றும் அல்லாஹ்வுடைய தூதரை தூதராக ஏந்து கொண்டாள். சொன்னார்கள், அத்திக அன்னஹா மூமினா, தோழரே, அவளை நீங்கள் உரிமையிட்டிடுங்கள், அவள் வந்து ஒரு மூமினான பெண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னை உரிமை விட்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பகுதி சொல்லுகிறது அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், இன்னொரு சில வசனங்களை பார்த்தால், ஹதீஸை பார்த்தால் அல்லாஹ் அரசில் இருக்கிறான். இதுதான் இந்த சமூகத்திலே குழப்பம். இதற்காகத்தான் குழம்பி நிற்கிறார்கள், இதற்காகத்தான் பிரிந்து போய்விட்டார்கள். இப்படியே நம்பி ஈமானை நாசமாக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய நண்பர்களே, அல்லாஹ் தன் விஷயத்திலே பிரச்சனை உருவாக்குவானா? அல்லாஹ் பற்றி அறிமுகப்படுத்தும் போது பிரச்சனை இருக்குமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة فيومئذ وقعت الواقعة وانشقت السماء فهي يومئذ واهية والملك على أرجائها ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية. இந்த இரண்டு வசனங்களும் இரண்டு பகுதியாக சொன்னாலும் அல்லாஹ் மூணாவது வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். இந்த மலையும் பூமி ஒன்னோடு ஒன்னோடு மோதி சுக்குநூறாகினால் வானம் இடிந்துவிடும், மலைகள் தூள்தூளாகும், பூமி தூள்தூளாகும், எல்லாமே விட்ட வழியாக ஆகிவிடும். அந்த நேரத்திலே வல்மலக்கு அலா அர்ஜாயிஹா, கோடிகளிலே வானவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். வயஹ்மில் அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைஇன் ஸமானியா, அல்லாஹ்வுடைய அரசை 8 பேர் சுமந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய அடியார்களே,
மாட்டிலே இருந்த அல்லாஹ் எங்கே, மலையிலே இருந்த அல்லாஹ் எங்கே, பறிப்பிலே இருந்த அல்லாஹ் எங்கே அழிஞ்சு போய் விடுவான். அல்லாஹ் அரசில் இருக்கின்றான் என்பதை எல்லாமே அழிந்து போன போது அரசு இருக்கும், அந்த அரசின் மீது அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். எனவே ஒரு விஷயத்தை மூமின்கள் நாங்கள் இன்பமாக அதை விளங்கிக் கொள்ள வேண்டும், இன்பமாக கண்டுகொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யாருமே அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அதிலே கண்டிப்பாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த அசரீதியான சத்தங்களுக்கோ இந்த சீத்தானியத்துக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அப்படி காணுவது இருந்தால் இந்த உலகத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் கண்டிருப்பார்கள். கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, திரையில்லாமல் நேரடியாக பேசிய ஒரு தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வோடு கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு போது துவா என்ற பள்ளத்தாக்கிலே வைத்து வமா தில்க பியமீனிக யா மூசா, அல்லாஹ் நேரடியாக கேட்கிறான், மூசா வலது கையில் இருப்பது என்ன? அதற்கு முன்பதாக துவா என்ற பள்ளத்தாக்கிலே வந்த போது இன்னக பில்வாதில் முகத்தசி துவா, நெருக்கமாக பேசிய ஒரு தூதர், நெருக்கமாக அன்பு கொண்ட ஒரு தூதர், அல்லாஹ்வுக்காக எதையும் துணி செய்யக்கூடிய ஒரு தூதர். இப்போது துவா என்ற பள்ளத்தாக்கிலே, பரிசுத்தமான பள்ளத்தாக்கிலே நீ இருக்கிறாய், ஓ இரண்டு செருப்புகளையும் கழட்டி விடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். செருப்பை மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டுகிறார்கள். பல கேள்விகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசா உன் வலது கையில் இருப்பது என்ன? கால ஹியா சாய, எனது கம்பி என்றார்கள். அல்லாஹ் கேட்டது ஒரு கேள்விதான், பதிலும் உண்டாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் உனது வலது கையில் இருப்பது என்ன என்று கேட்கிறான். அது கம்பு என்று சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அத்தவக்க வலைஹா, அவன் மீது நான் சாய்ந்து கொள்வேன், அஹுசுபிஹாலா வனமி, எனது ஆடுகளுக்கு நான் கொலை முடிப்பேன், வலிய பிஹா மாரி புக்ரா, அல்லாஹ் வெவ்வேறு தேவை எனக்கு இருக்குன்னு சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு தெரியாதா இதெல்லாம் மூசாவுக்கு தேவை இருக்குன்னு? தெரியும். அந்த அல்லாஹ்வோடு ஒரு ஜனாதிபதியோடு பேசிவிட்டால், மினிஸ்டரோடு பேசினா, ஏஜியோடு பேசிட்டா பெருமை அடிப்பான். பார்த்தீங்களா நான் இன்னாரோட பேசிட்டேன், இந்த தலைவரோடு பேசிட்டேன். இதை விட தலைவர் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வோடு பேச்சை வளர்த்தார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது பல பேச்சுக்களிலே சொன்னார்கள், யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிவாதமானவர்கள், பிடிவாதமாகவே கேட்பார்கள், பிடிவாதமாகவே நிற்பார்கள். யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்க வேண்டும். காலலன் தராணி, மூசா என்னை உன்னால் பார்க்க முடியாது என்றால் சொல்லுகிறான். தூர்சினாமலையில் நிற்கிறார்கள், அல்லாஹ்வோடு நேரடியாக பேசுகிறார்கள், ஜிப்ரீல் தொடர்பில்லாமலே பேசுகிறார்கள். அல்லாஹ் அவர்களும் பேசிக்கொண்டிருக்கும் போது சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்க வேண்டும். காலலன் தராணி, என்னை நீ பார்க்கவே முடியாது, பிடிவாதம் நிற்கிறார்கள், பார்க்கத்தான் வேண்டும். அல்லாஹ் அப்போ சொல்றான், ஃபந்துரில் ஜபல், அந்த மலையை பாருன்னு சொன்னான். பார்த்தார்கள், மலை தூள் தூளானது. ஹர்ர மூசா சைகா, மூசா மயக்கம் பிடித்தே விழுந்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதற்கு கதையை கட்டினார்கள். மூசா மயக்கம் பிடித்து விழுந்தார்களாம். மூசா பார்த்தவனுக்கெல்லாம் கண்ண வச்சுட்டான். இவ்வளவு ஒரு பெரிய அநியாயம், அப்படி ஒண்ணுமே நடக்கல. ஹர்ர மூசா சைகா, மூசா மயக்கம் பிடித்து விழுந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு அல்லாஹ்வுடைய தூதர்களை இந்த உலகத்திலே நபிமார்களோ சாலிஹீன்களோ சுஹதாக்களோ ஆலிம்களோ யாருமே அல்லாஹ்வை பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த ரஹ்மான் என்ற தோற்றத்தில் இருக்கிறானோ காணலாம். கை இருப்பதாக சொல்லுகிறான், கண் இருப்பதாக சொல்லுகிறான், வாயிருப்பதாக நபியெல்லாம் சொன்னார்கள், கால் இருப்பதாக நபியெல்லாம் சொன்னார்கள். கண் காதுகளை எல்லாம் அல்லாஹ் வர்ணிக்கிறான். எனக்குள்ள பண்பிலே நான் இருக்கிறேன். ஆனால் ஒப்பிட்டுத்தான் சொல்ல முடியாது. நாளை மறும நாளையிலே மூமின்களுக்கு ரெண்டு இன்பங்கள் இருக்கிறது. அழகான இந்த கொள்கையோடு, அழகான ஏகத்துவத்தோடு எங்கள் வாழ்க்கையிலே சிறுக்கு பிதத்துடைய வாடையே இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மரணித்தால் சொர்க்கம் கட்டாயம், சந்தேகமே இல்லை. சில நேரங்களிலே பாவங்கள் செய்தால் தண்டிப்பான், அதன் பிறகு சொர்க்கத்திலே பூத்தி விடுவான். இது ஒரு இன்பம் மூமின்களுக்கு. யாரெல்லாம் சிறுக்குவாதியாக இருக்கிறார்களோ ஹர்ரம் அல்லாஹ் அலைல் ஜன்னா, அவர்கள் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். நீங்கள் கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டும். சிறுக்குடைய விஷயத்திலே, பிதத்துடைய விஷயத்திலே உங்கள் செல்வங்கள் அழிந்தாலும், உங்கள் பதவிகள் போனாலும், அவருடைய வாடையை நுகராத மனிதர்களாக மூமின்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் முதல் படி சொர்க்கத்துக்கு சென்று விடுவோம். அடுத்தபடி என்ன என்று தெரியுமா? அடுத்த சந்தோஷம் என்ன என்று தெரியுமா? அல்லாஹ்வை பார்ப்பதுதான் சந்தோஷம். உஜூஹு யௌமைஇதின் நாதிரா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சில முகங்கள் வச்சகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கும், இலங்கிக் கொண்டிருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா,
தன் இறைவனை பார்த்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல் குர்ஆனிலே. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, அந்த ரப்பை, எந்த ரப்பை ரப்புக்காக செலவு செய்கிறோமோ, எந்த ரப்புக்காக நேரத்தை ஒதுக்குகிறோமோ, எந்த ரப்புக்காக முடங்கி இருந்து இந்த பள்ளிவாசலில் நாங்கள் தொழுகிறோமோ, செல்வ செருக்குள்ளவர்கள் எல்லாம் எத்தனை பள்ளிகளை கட்டிவிட்டு குராபாத்துகளை வளைத்துக் கொண்டு வாழும் போது நாங்கள் ஓடோடு ஒதுங்கி ஒதுங்கி இந்த பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறோம். ஏன்? எங்கள் ரப்பை வணங்குவதற்காக. அந்த ரப்பை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் காணலாம். சொல்லுகிறான், உஜூஹு இதன் நாதரா, சில முகங்கள் வச்சகன் வாங்காமல் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கும். இல்லா ரப்பிஹா நாதரா, அவருடைய ரப்பே பார்க்கும். சொல்லும் போது வேற வசனத்திலே வஜா ரப்புக்கு வல்மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அணிவகுத்து நிற்கும் போது அல்லாஹ் வருவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்கள் எல்லோரும் ஈமானோடு புரிந்து கொண்டால் அந்த ரப்பை இன்ஷா அல்லாஹ் நாளை மறும நாளையை நாங்கள் பார்க்கலாம். சந்தேகத்துக்கு கடமில்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போது அல்லாஹ்வுடைய உருவத்தை நாங்கள் பார்க்கலாம். அதை விட இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் பார்க்க முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அல்லாஹ்வாக வழங்க வேண்டும். அல்லாஹ் எந்த கொள்கையை இந்த உலகத்துக்கு சொல்லுகிறானோ அந்த கொள்கை இல்லாத பண்பில்லாத எவன் இலாகாக இருந்தாலும் அவன் நிராகரிக்கப்படக்கூடியவர்கள், நிராகரிக்கப்படக்கூடிய என்பதை உங்களுக்கு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஆகிரு தவானா.